ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். ஸோ எல்லோரும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்க்கு எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஸோ நல்லபடியாக படிச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமையே இருப்பீங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா குரூப் 4 எக்ஸாமுக்கு இன்னும் வந்து 120 நாட்கள் தான் இருக்குது. ஸோ இனிமேல் வந்து ஒவ்வொரு நாளையும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஸோ எல்லா நாளுமே வந்து ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், குரூப் 4 எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து ரெகுலராக படிங்க. இனிமேல் வந்து அடுத்த வாரம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுகிட்டே போகாதீங்க. ஸோ இனிமேல் ரெகுலராக படிக்க ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் குரூப் 4 எக்ஸாமில் வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன டவுட் இருக்கும், இனிமேல் நம்ம படிக்க ஆரம்பித்தா எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அதாவது இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக படிக்க முடியும். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும், ரெகுலராக படிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு நாள் படிக்கிறது, ஒரு நாள் படிக்காமல் விட்டுடுறது, அப்புறம் மறுபடியும் படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ இனிமேல் தினமும் படிங்க. தினமும் வந்து ஒரு பிளான் வச்சு படிங்க. அப்போ தான் வந்து உங்களால் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அந்த டார்கெட் படி நீங்கள் என்ன பண்ணுங்கள், படிச்சுட்டே வாங்க. கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து நம்மளை என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நியூவாக வந்து படிக்க போகிறேன், நான் இப்போ தான் வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கே படிக்க போகிறேன். ஸோ எனக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ ஏதாவது நம்ம ஒரு குரூப்பாக வந்து ஃபார்ம் பண்ணி படித்தோம்னா ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த குரூப் ஸ்டடி டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இனிமேல் வீக்லி என்ன படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். ஸோ அதுபடி நீங்கள் படிச்சுட்டு அப்பப்போ பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டெஸ்ட்டு கொஷின் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணுவோம். இதில் பார்த்திங்கன்னா குரூப் ஸ்டடினால் எல்லாருமே வந்து அதில் மெசேஜ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து உங்களுக்குள்ள டவுட்டை வந்து கேட்கலாம். ஓகேங்களா? அந்த குரூப்பில் வந்து உங்களுக்கான ஏதாவது டவுட் இருக்குது, படிக்கிறதுல ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அதுக்கான ஆன்சர் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? தேவையில்லாமல் அதில் எந்த ஒரு மெசேஜும் வேண்டாம். ஸ்டடி சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, ஏதாவது நீங்கள் மெட்டீரியல் வந்து அதில் வந்து ஷேர் பண்ணணும், டெஸ்ட்டு கொஷின்ஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். தேவையில்லாமல் எந்த ஒரு மெசேஜும் பண்ண வேண்டாம். அப்படி பண்ணிங்கன்னா அந்த குரூப்பை விட்டு உங்களை எக்ஸிட் பண்ணிடும். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் உள்ளவங்க செப்ரேட்டாக, அதாவது தனியாக யாருக்கும் வந்து மெசேஜ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த குரூப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு வீக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஷெட்யூல் மாதிரி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ புதுசாக படிக்க போகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஆல்ரெடி நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதையே ஃபாலோ பண்ணி படிங்க. ஸோ இதில் வந்து ஜாயின் பண்ண வேண்டாம். நான் புதுசாக படிக்க போகிறேன், எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை, ஏதாவது ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி படித்தோம்னா ஒரு ஐடியா கிடைக்கும், ஸோ அதுபடி நான் படிச்சுக்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லா விதமான மெட்டீரியல்ஸ், அதாவது எனக்கு ஃப்ரீயாக கிடைச்ச மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் டெஸ்ட் கொஷின் எல்லாம் வந்து அந்த வீக் வந்து நம்ம என்ன படிக்கிறோமோ அந்த வீக்குக்கான மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் அதுக்கான டெஸ்ட்டு எல்லாமே வந்து ப்ராப்பராக கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு அந்த வீக்கு ஷெட்யூல்க்கான ஏதாவது ஒரு ஒன்லைனர் மெட்டீரியல்ஸோ இல்லை ஏதாவது ஃப்ரீ டெஸ்ட் கொஷின் பேப்பர் கிடச்சாலும் நீங்கள் அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த குரூப்போட பர்பஸ் என்ன அப்படின்னா ஒன்லி ஸ்டடி தான். ஓகேங்களா? மற்றபடி வேறு எந்த ஒரு டிஸ்கஷனும் அதில் வந்து இருக்கக்கூடாது. டவுட்டுனால் நீங்கள் கேட்கலாம், அந்த தெரிஞ்ச நண்பர்கள் வந்து கிளியர் பண்ணலாம். மற்றபடி வேறு எந்த ஒரு டிஸ்கஷனும் அதில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த குரூப்பை விட்டு உங்களை நீக்கிடுவோம். ஓகேங்களா? இதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் உங்களை குரூப்பை விட்டு நீக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் எங்களை கேட்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து முன்னாடியே சொல்லிடுறேன். படிப்பு சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா, கண்டிப்பாக அந்த குரூப்பில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சாலும் நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த குரூப் வந்து தனியாக படிக்கணும், அதாவது ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி படிக்கணும், அதாவது டவுட் இருந்தால் கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த குரூப்பு. ஸோ இதில் விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நாளைக்கு வந்து ஃபஸ்ட் வீக்கு வந்து என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல் வந்து கொடுத்துட்றேன். அந்தபடி எனக்கு கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். நான் ஷெட்யூல் கொடுத்தோன்னே உங்களுக்கு அந்த சம்மந்தமான ஏதாவது மெட்டீரியல்ஸ் இருந்தாலோ நீங்களும் அந்த குரூப்பில் வந்து ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? கண்ணா பின்னான்னு போட்டு எல்லாத்தையுமே வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்காதீங்க. அப்புறம் குரூப்பில் வந்து அது
தேடி படிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த வீக்குக்கான மெட்டீரியல்ஸ் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இது மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி புக் இல்லாதவங்களுக்கு இதை பார்த்து படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து ஷெட்யூல் கொடுக்கும்போது ப்ராப்பராக வந்து டீட்டெயிலாம் சொல்கிறேன். ஸோ அதுபடி வந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இனிமேல் ஒவ்வொரு நொடியும் பார்த்திங்கன்னா நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. ப்ராப்பராக படிச்சுட்டு வந்தால் கண்டிப்பாக குரூப் 4 எக்ஸாமில் என்ன பண்ணிடலாம், பாஸ் பண்ணிடலாம். ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், இந்த குரூப் வந்து ஸ்டடி சம்மந்தமாக உருவாக்கப்பட்ட ஒரு டெலகிராம் குரூப். இதில் மற்றபடி வேறு எந்த டிஸ்கஷனும் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்துச்சு, எனக்கு வந்து அது தப்பாக பட்டுச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களை நீக்கிடுவேன், தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நான் இப்போ தான் குரூப் 4க்கு புதுசாக படிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க இந்த குரூப்பில் வந்து தாராளமாக ஜாயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ விருப்பம் உள்ளவங்க ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த குரூப், அதாவது இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ எப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.